இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும் ஜெபம் பாகம் 6. இன்று இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவரோடு கூட இருக்க தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஞானத்தை குறித்து தியானிக்க போகின்றோம். அதனால் தான் இது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் ஜெபத்தின் 6வது பாகம் என்று சொன்னேன். தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்க எப்படி பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரோ அதே அளவு நம்மிடத்தில் ஞானத்தை எதிர்பார்ப்பார். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2, 3 வசனங்கள். பூமியின் தோளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பரலோக ராஜ்யத்திலே நித்திய காலமாய் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே ஞானத்தை எதிர்பார்ப்பார். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னாரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொன்னாரே. அந்த நீதிமான்களுக்கென்று ஞானம் வைத்திருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6, 7 வசனங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீ பரிசுத்தவானா, நீ பரிசுத்தவாட்டியா, ஞானத்தை வைத்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அல்ல கவனிங்க, ஞானத்தின் ஆழத்திற்குள் நாம் செல்ல வேண்டும். நீ ஞானமாய் இருந்தாதான் உன் மேல கர்த்தருக்கே பிரியமாயிருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால், உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். என்னிலே என் இருதயம் மகிழும். நீ எப்பொழுதெல்லாம் ஞானத்தை இழக்கிறாயோ தேவன் உன் மீது துக்கப்படுவார். எல்லாம் கவனிக்க வேண்டாம். நாம நினைச்சுக்கிடுவோம்
நம்ம செய்கிற காரியம் புத்தியாய் செய்கிறோங்கிறது. அவர் உன் ஞானத்தை அளவு போட்டு பார்ப்பார். நீ எந்த அளவுக்கு அவரை பிரியப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு ஞானம் முன்னில் இருந்து வெளிப்படும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானம்தான் உனக்கு மகிமையான கிரீடத்தை கொடுக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் உன் வார்த்தையில ஞானம் இருக்கான்னு பார்ப்பாரு. உன் நடக்கையில ஞானம் இருக்கான்னு பார்ப்பாரு. உன் செய்கையில ஞானம் இருக்கான்னு பார்ப்பாரு. நீ பார்க்கிற பார்வையிலையும் ஞானம் இருக்கா, பெருமை இருக்கான்னு பார்ப்பாரு. எல்லாம் கவனிங்க. ஒரு மாணவன் படிக்கிறான். அவன் படித்து தேர்ச்சி பெற்று பேரும் புகழும் எடுக்க வேண்டுமானா ஞானம் இருந்தாதான். அல்ல கவனிங்க. நீ வேலை பார்க்கிற இடத்துல உனக்கு பதவி உயர்வு கிடைக்கணும்னா உன் திறமையை வச்சுதான் இருக்கு. அந்த திறமை உன் ஞானத்துல தான் இருக்கிறது. எல்லாம் கவனிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீ உயர்ந்து கொண்டே போகணும்னா அது ஞானம்தான். அல்ல தெரிய வேண்டும். எந்த இடத்துக்கு போனோம், எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஞானம் சொல்லி கொடுக்கும். போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டீன்னா உன் சாட்சியை இழந்துருவ, உன் பதவியை இழந்துருவ, உன் கனத்தை இழந்து விடுவாய். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் நீ உயர்ந்து கொண்டு போக வேண்டுமானால் ஞானம் வேண்டும். உலக பிரகாரமாகவே உயர்ந்து கொண்டு போகிறதற்கு ஞானம் தேவையாயிருந்தால் கண்ணுக்கு தெரியாத எட்டாத உயரத்தில் இருக்கிற பரலோகத்துக்குள்ள போகிறதற்கு எவ்வளவு ஞானம் தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஞானம் இல்லாம அங்க நுழைய முடியாது. Why demotion?
ஏன் பதவி இறக்கம் ஏற்படுகிறது? ஞான குறைவுனால. நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நல்லா கவனிங்க. இதனுடைய அர்த்தத்தை நம்ம என்னைக்காவது புரிஞ்சிருக்கோமா? Have we ever meditated the inner meaning of this word? நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. எப்படி அவர் அங்க உட்கார்ந்திருப்பாரியா? கையில ராஜ கோல் இருக்கும், தலையில ராஜ கிரீடம் இருக்கும். அவர் உட்கார்ந்திருக்கிறது ராஜ சிங்காசனத்துல. ராஜாதி ராஜாவா பிதாவோடு கூட உட்கார்ந்திருப்பாரியா? அதே மாதிரி நம்மளை உட்கார வைப்பாரா? ஜெயங்கொள்ளுகிறன் எவனோ அவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நல்லா கவனிங்க. ராஜாதி ராஜாவாய் கிரீடம் அணிந்தவர்களாய், அதுவும் தங்க கிரீடம், கிரீடம் அணிந்தவர்களாய், அதுவும் தங்க சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் நம்மளை உட்கார வைப்பாரா? மக்கு பிளாஸ்திரி போய் உட்கார வைப்பாரா? அப்ப எப்படிப்பட்ட ஞானம் இருக்க வேண்டும்? எல்லாம் கவனிக்க வேண்டும். இயேசு சொன்னார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போலன்னு சொன்னாரே. என் இயேசு எதை ஜெயித்து அங்கே போய் உட்கார்ந்தாரா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தின் பிற்பகுதி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தை ஜெயித்தேன் சொன்னாரே. உலகத்தின் பாவத்தை ஜெயித்தார், உலகத்தின் சோதனையை ஜெயித்தார், உலகத்தின் உபத்திரவத்தை ஜெயித்தார். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி இதோ செய்ய வருகிறேன் என்று சொல்லி வந்தவர் அந்த சித்தத்தை நிறைவேற்றி ஜெயம் பெற்றவராக சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தார். அப்படின்னா நாமளும்
இந்த உலகத்தின் பாவத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தின் சோதனையை ஜெயிக்க வேண்டும். உலகத்தின் பாடுகளை ஜெயிக்க வேண்டும். அது ஞானத்தினால் தான் ஜெயிக்க முடியும். திறமையில ஜெயிக்க முடியாது. நல்லா கவனிங்க. ஏன்னா அந்த பாவத்தை கொண்டு வர்றவனும் பிசாசு தான். உன்னை சோதனைக்குள்ள கொண்டு போறவனும் பிசாசு தான். எப்படியாவது ஆண்டவரை மறுதலிச்சிட மாட்டியான உபத்திரவத்தில் கொண்டு போறவனும் பிசாசு தான். அதை ஜெயிக்கணும். ஆண்டவர் ஞானம் கொடுப்பாரு. அந்த ஞானத்தை வச்சுதான் ஜெயிக்கணும். நல்லா கவனிங்க. ஞானம் சொல்றது இரண்டு வகை உண்டு. உலக பிரகாரமாக மேன்மையடைய உயர ஞானம் வேண்டும். அதே நேரம் பரலோகத்தை சுதந்திரிக்க ஞானம் வேண்டும். இந்த ரெண்டு ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த ரெண்டு வகை ஞானத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். பரலோக ஞானம் நீ அவருக்கு பிரியமாயிருந்தா மட்டும்தான் கிடைக்கும். நீ அவருக்கு பிரியமா இருந்தாலும் இல்லாட்டாலும் உலக ஞானத்தை கொடுப்பாரு. எப்படியெல்லாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதையும் வேத வசன அடிப்படையில் சொல்லிக் கொடுப்பேன். அவன் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டாம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன், the one who endureth the suffering. நான் சொல்லுவேன், சகிக்கிறது மாத்திரம் இல்ல, ஜெயிக்க வேண்டும். சகிக்கக்கூடிய சோதனையும் உண்டு, ஜெயிக்கக்கூடிய சோதனையும் உண்டு. சகிக்கக்கூடிய சோதனையை கர்த்தர் கொடுப்பார். நீ ஜெயம் பெறுகிறியா தோக்குறியாங்கிறதை பார்க்கக்கூடிய சோதனையை பிசாசு கொடுப்பான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி ஞானத்தினால் உலகத்தை ஜெயித்தார் என்பதை வேத வசன அடிப்படையில் தியானிக்க போகிறோம். உலகத்தை ஜெயித்தார் என்றால்
உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயித்தார் என்று அர்த்தம். ஜெயித்து தான் பரலோகத்தில் பிதாவண்டையில் உட்கார்ந்திருக்கிறாரு. அதற்கேற்ற ஞானத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நல்லா கவனிங்க. இட்ஸ் a treasure. It's a treasure. The wisdom of God has to be protected till the end of your life. Till the end of your life. ரொம்ப கவனமாக கவனிங்க. ஒரு சின்ன கோபம் உனக்கு வந்துட்டினாலும் ஞானத்தை இழந்துருவ. சின்ன பாவம் செஞ்சிட்டினாலும் ஞானத்தை இழந்துருவ. நீ ஞானத்தை இழந்துட்டீனா ஞாபகம் வச்சிக்கோ, ரட்சிப்பை இழந்து விட்டாய் என்று. ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லி உன்னையே ஏமாற்றி விடாதே. எல்லாம் கவனிக்க வேண்டும். பிசாசனுடைய போராட்டம் எல்லாமே உன் மாமிசத்துக்கு விரோதமாயிருக்காது, உன் ஞானத்துக்கு விரோதமாக தான் இருக்கும். அவன் டார்கெட்டு நீ நாசமாய் போகணுங்கிறதல்ல, நீ பரலோகத்தை இழந்துட வேண்டும் என்று செய்வான். நல்லா கவனிங்க. உன்னை எப்படி பரலோகத்தை இழக்க வைக்க முடியும்? அநேக நேரத்தில் we may be satisfied of our own deed. நம்முடைய செய்கையே நம்மளை திருப்தி ஆக்கிட்டு இருக்கோம். We never bother about whether God has concerned about what you have done it. நீ செய்த காரியத்தில் கர்த்தர் கர்சனையா இருந்தாராங்கிறத நீ சிந்திக்க மாட்ட. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். நான் சொன்னேன், அவன் போராட்டம் எல்லாம் ஞானத்துக்கு விரோதமாக தான் இருக்கும் சொன்னேன். சாலமோனை விட ஞானவன் உலகத்திலே கிடையாது. ஜெயிச்சிட்டானா? ஜெயிச்சிட்டானா? விக்கிரக வழிபாடு லெவலுக்கு போயிட்டானே, விழ வச்சிட்டானா? அந்த ஞானம் எங்க போச்சு? தாவீதுடைய ஞானத்தை பார்த்து சவுல் பயந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயிச்சிட்டானா? விழுந்துட்டானே. எல்லாம் கவனிங்க. இஸ் டார்கெட் உன் ஞானத்தில் தான் இருக்கும்.
he knows. பிசாசுக்கு தெரியும் உன் ஞானத்தை பத்தி. அவன் டைரக்ஷன்ல ரொம்ப சாதாரணமாக உன்னை கொண்டு போயிடுவான். அது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் ஞானத்தை கொடுத்து தான் இந்த உலகத்துக்கே அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானத்தின் உலகத்துக்கு வந்து அவருக்கு ஞானத்தின் அபிஷேகத்தையும் கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஞானத்தை கொடுத்த? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. உணர்வையுங்கிறது டு அண்டர்ஸ்டாண்ட், டு சென்ஸ் இஸ் a wonderful wisdom. அவன் எந்த நோக்கத்தில் பேசுறான், எந்த நோக்கத்தில் கேள்வி கேட்கிறான், எந்த காரியத்துக்காக இதை கொண்டு வந்து நிறுத்துறாங்கிறத கண்டுபிடிச்சிருவார். இட்ஸ் a beautiful wisdom. உணர்வின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றது, சென்ஸ் பண்றது. அது நம்ம யாருக்கும் கிடையாது. அதனால சாதாரணம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. நம்ம நம்பி இருப்போம். We trust everyone. We trust everyone. எப்படி தேவ தூதர்கள் தேவ சமூகத்திலே வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்களில் ஒருவனாக தூதன் மாதிரியே தான் வந்து நிற்கிறான். கண்டுபிடிக்க முடியாது. தேவ தூதர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவதூதர்களால் கூட கண்டுபிடிக்க முடியல. தேவதூதன் மாதிரி தான் வந்து நிற்கிறான். கர்த்தர் மட்டும் அதை கண்டுபிடிச்சிட்டு எங்கிருந்து வருகிற, எண்ணத்துக்காக வந்திருக்கிற, அதுதான் அவருடைய விஸ்டம். நல்லா கவனிக்க வேண்டாம். நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. எப்பொழுதுமே அடிக்கடி சபையில் சொல்றது, எலியாவை மாதிரி, எலிசாவை மாதிரி, பவுல மாதிரியும் கேட்காதீங்க, இயேசுவை போல கேளுங்கன்னு சொல்லுவேன். எதை கேட்டாலும், அது அபிஷேகமாக இருந்தாலும் சரி, அது ஞானமாக இருந்தாலும் சரி, அந்த இயேசுவை போல ஞானத்தை தாங்க. ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டாம். Every day we need to ask. ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தாங்க. அவர் கொடுத்தாதான் நம்மளால. நீ ஞானின்னு ஒன்றை நினைச்சிட்டீன்னா உன்ன மாதிரி பைத்தியம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம். அவர் முன்னால எனக்கு ஞானமே இல்லை ஆண்டவரே அப்படிதான் சொல்லலாம். எனக்கு ஞானமே இல்லை ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஞானம் வேணும். பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. அவன்
இயேசு கிறிஸ்துக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். ஆலோசனை பியூட்டிஃபுல்லா கொடுப்பாரு. He is the master of counsel. அதனால தான் ஏசாயா 9:6 ஆலோசனை கர்த்தான்னு அவருக்கு பேர் உண்டு. அவர் ஆலோசனை கர்த்தா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது என்ன சொல்லி வந்தார்? எபிரேயரின் புத்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நல்லா கவனிங்க. உடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அந்த சித்தத்தின்படி நம்ம நடந்தா தான் பரலோகத்துக்கே போக முடியும்னு என் இயேசு சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்லா கவனிங்க. நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கணும்னு விரும்புறியோ அந்த அளவுக்கு பிசாசு உன்னோடு போராடுவான். அவன் ஆளு யாருக்குமே போராட்டம் இருக்காது. ராஜா ராணி மாதிரி தான் இருப்பாங்க. ஒன்னு ஆண்டவர் தெரிந்தெடுத்து இருக்கிறாரா, போராட்டம் இருக்கும். உடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்னு சொன்னாரே. அப்படி வந்த பொழுது அவர் என்ன என்ன போராட்டங்களை சந்தித்தார், எப்படியெல்லாம் பிசாசு அவரை சோதிச்சான், எப்படி ஜெயம் பெற்றார். விஸ்டம் தான், விஸ்டம் தான். இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி, உலகத்தின் அதிபதி என்று வேதத்தில் சொல்லப்பட்டவன் பிசாசு. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி எப்படியெல்லாம் போராடினா, அவனை எப்படி ஞானத்தில் ஜெயித்தார். நல்லா கவனிங்க. அதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். நல்லா கவனிங்க. பிசாசோட ஒரு சோதனைக்குள்ள அனுப்புறாரு. ஏன் பரிசுத்த ஆவியில நிறைத்து அனுப்புகிறார்? அதுல தான் ஞானம் இருக்கு. எல்லாம் கவனிங்க. Holy Spirit is the spirit of wisdom and understanding. நீ அவர்களை நிறைஞ்சி இருந்தினாலே ஞானம் இருக்கும். அதுல நிறைஞ்சி வர்றாரு அப்படின்னு அந்த அந்த ஞானத்தை அவர் கொடுப்பார். எப்படி பிசாசை ஜெயிக்கணும்னு அந்த காரியத்தை அந்த அபிஷேகம் சொல்லி கொடுக்கும்.
அவர் ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வாசிப்போம் தொடர்ந்து. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். வசனத்தை வைத்து ஜெயிக்கிறார். நல்ல பிசாச நீ ஜெயிக்கணும்னா வசனம் தெரிஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவனும் வசனம் தெரிஞ்சு வச்சிருப்பான். அவனுக்கு எல்லா வசனமும் தெரியும். வசனத்தை கொண்டு தான் அவனை காலி பண்ண முடியும். உனக்கு வசனமே தெரியலைன்னா அவனை ஜெயிக்க முடியாது. எல்லாம் கவனிக்க வேண்டும். 5வது வசனத்தில் இருந்து, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். ஏசுட்டே அப்படி வந்து நிற்கான நம்மளாம் ஏமாத்துறோம். நல்லா யோசிங்க. வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். நல்லா கவனிங்க. வசனம்தான். வசனத்தை வச்சு ஜெயிக்கிறாரு. ஒன்பதாவது வசனத்திலிருந்து, அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் எங்கே இருந்து தாழ குதியும், எங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். நல்லா கவனிங்க. மாமிசத்தின் இச்சை இந்த கல்லு அப்பமாகும்படி செய்ய, கண்களின் இச்சை உலகம் முழுவதையும் காட்டி ஆசை கொடுக்கிறான். ஜீவனத்தின் பெருமை கீழக்குதியும் பெருமையை கொண்டு வர்றது. 3 காரியத்தையும் செய்கிறான். வாசிப்போம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அது என்ன சில காலம்? பெர்மனண்டா போகல. அது சிலுவையில தான். சிலுவையில தூக்குறது வரைக்கும் அவருக்கு தொந்தரவு கொடுப்பான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு how Jesus overcame the cunningness of Satan. பிசாசின் தந்திரத்தை ஞானத்தில் எப்படி ஜெயிக்கிறாரு? வசனத்தை வைத்து ஜெயித்தார்னு சொன்ன. வசனத்தில் ஞானம் இருக்குன்னு யாருக்காக தெரியுமா? அவர் சிறுபிராயத்திலிருந்து வசனம் தெரிந்தவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவனை பார்த்து சொல்லுவான், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க
பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். நல்லா கவனிங்க. ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்கதாக. அப்ப அந்த வசனம் ரட்சிப்பை கொண்டு வருகிற ஞானத்தை கொடுக்கிறது. எத்தியோப்பிய மந்திரி ஒன்லி வசனத்தின் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டான். சிறு வயதுல இருந்து அந்த வசனத்தை தெரிஞ்சு, அதே மாதிரிதான் இவரும் என் இயேசும் அதே மாதிரி சிறு பிராயத்திலிருந்து தெரிஞ்சு வச்சார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நேத்து ஞானம் உள்ளவர் அல்ல, பிறந்ததே ஞானத்துல தான், சிறு பிராயத்திலிருந்தே ஞானத்தில் வளர்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 40 இருந்து 43 வரை. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஞானத்துல நிறைஞ்சிருக்குதா இயேசுவை குறித்து சொல்லுகிறது. வாசிப்போம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. 46, 47. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதக நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும். அவர்கள் பேசுகிறதை, அதுல ஞானம் இருக்கு, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். இயேசு இந்த 12 வயசுல பிரசங்கத்தை கேட்கிறாரு. 46, 47 மறுபடியும் வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதக நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும். அவர்கள் பேசுறதை கேட்கிறாரு. வாசிப்போம். அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர்களை வினாவவும் கண்டார்கள். கேள்வி கேட்கிறாரு, அவங்களால பதில் சொல்ல முடியல ஐயா. அதனாலதான் அவருடைய ஞானத்தை பார்த்து அசந்து போயிடுறாங்க. வாசிப்போம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவருடைய புத்தியை அவங்க கேட்கறதுக்கு மாறுத்தனம் சொல்றாரு, இவர் கேட்டதுக்கு அவங்களால சொல்ல முடியல. ஆச்சரியப்படுறாங்க. இந்த 12 வயசுல எப்படி இவருக்கு இந்த ஞானம்? சங்கீதக்காரன் சொன்னா, சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 97 இருந்து 100 வரை வாசிக்க கேட்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை கை கொண்டபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். வசனம் தான். அந்த வசனத்தை வச்சுதான் பிசாசு ஜெயித்தார். அது ஞானம். How Jesus used his wisdom to defeat Satan. 2வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20 இருந்து 26 வரை. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று
தாங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். குற்றம் கண்டுபிடிக்க நல்ல they are the instrument of Satan. அவரை சாகடிக்க வைக்கணும். அதுக்கு அவர் பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு. உன் பேச்சில் கூட ஞானம் இருக்குன்னா காலி பண்ணிருப்பான். உன் வார்த்தையில் ஞானம் இருக்கணும். அவருடைய பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கிறதற்கு தங்களை உண்மையுள்ளவர்களாக காண்பிக்கிற வேவுகாரரை, உண்மையுள்ளவர்களா நான் சொன்னனே கூட தான் இருப்பான். நல்லவங்கள மாதிரி பேசுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. நம்ம பிரசங்கத்தில் மயங்கினவங்க மாதிரி பேசுவாங்க. நீங்க நம்பிடுவீங்க. அவருக்கு உணர்வின் ஆவின்னு சொன்னல, இதில் கண்டுபிடிப்பார். வாசிப்போம். அவர்கள் வந்து, போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும், நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும், முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். எப்படி தூக்குறான் அவரை, எப்படி தூக்கி பேசுறான். நல்லா கவனிங்க. வாசிப்போம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, அவர்களுடைய அதுதான் என் ஞானம், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வின் ஆவி. அதுதான் விஷ்ணு. வளரல அவரு, நம்ம வளரிடுவோம். நம்மகிட்ட போட்டு வாங்குறதுக்குனே சிலர் இருப்பாங்க, போட்டு வாங்குவாங்க. உடனே வளரிடுவோம். நல்லா கவனிங்க. அழகாக அவங்க தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், என்னை ஏன் சோதிக்கிறீர்கள். இது பிசாசு கொண்டு வருகிற சோதனை, பிசாசு கொண்டு வருகிற சோதனை. They were the instrument of Satan. இவன் பிசாசுடைய ஆட்கள். அவர் எப்படியா சிலுவையில் அறையணும். அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சாதான் பிலாத்திட்ட போய் நிற்க முடியும். வாசிப்போம். ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். நல்ல கவனிங்க. பேச முடியல. அதுக்குதான் ஞானம். ஞானத்துல ஜெயித்தாரு, ஆனா அவனுக்கு ஓடலை. லூக்கா 23வது அதிகாரம் 1 முதல் 4 வசனம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், இவன் தனி கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணலையா? குற்றப்படுத்துறதுக்கு தான் பேசுறாங்க. ஒரு குற்றத்தையும் காண. 13 15 வசனம். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஒரு குற்றத்தை அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியலையா? நல்லா கவனிக்க. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு பிசாசு உண்டு. அவன் பேரு குற்றம் சாட்டுகிறவன்.
வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிறவன் ஈஸியா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்காதீங்க. உங்களை குற்றம் சாட்டுவாங்க. நீ எதுல தப்பு செஞ்சிருக்கங்கிறத அங்க காட்டுவான். அதுக்குதான் ஞானம் வேணுங்கிறது. அதுக்குதான் பரலோகத்தை சுதந்திரிக்க ஞானம் வேணுங்கிறது. இயேசு மீது இதோட விட்டுட்டான்னு நினைச்சீங்களா? அவரை எப்படியெல்லாம் சிக்க வைக்கலாம்னு நினைக்கிறானுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவர் மீது குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அவரை சோதிக்கும்படி. நல்ல கவனிங்க. எந்த காரியத்தில் அவரை குற்றப்படுத்தலாம்? அது ஞானம் தான் முக்கியம். பிசாசை ஜெயிக்கிறது ஞானத்துல தான் ஜெயிக்க முடியும். வாசிப்போம். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஒருத்தம் கூட அங்க இல்ல. உன்கிட்ட பாவம் இல்லாதவன் கல்லெறிப்பா. நியாயப்பிரமாணத்துக்கு தானே கொண்டு வந்திருக்கிற. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்யலாம். ஆனா உன்கிட்ட பாவம் இருக்கக்கூடாது. என்ன எழுதினாரோ தெரியல. அந்த பயலோ பேரையும் பாவத்தையும் எழுதினாரோ இல்லவோ தெரியாது. அவருக்கு எல்லாமே தெரியுமே. ஒரு பய கூட இல்லை. துண்டையும் காணும் துணியையும் காணும் ஓட்டான். வாசிப்போம். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நீ போ, இனி பாவம் செய்யாத. பிதாவுடைய சித்தம் அங்க நிறைவேறுது. தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன்னு சொல்லி தானே வந்தாரு. எதற்காக இந்த குற்றம் சுமத்துறாங்க கண்டுபிடிச்சு அதை கேட்ட பதிலை கொடுக்கிறாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்னாரே, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரே. இயேசுவும் உபத்திரவத்தில் கடந்து வந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 9 முதல் 11 வசனம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த ஜீவ கிரீடத்தை நீ பெறணும்னா
உபத்திரவத்தை ஜெயிக்க வேண்டும். உபத்திரவம் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, கண்ணீரின் பாதைகள் உண்டு. ஏன் இந்த பாதையெல்லாம் நான் உன்னை இயேசுவை விட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 12 முதல் 14. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரும் ஒன்றும் சொல்லவில்லை. குற்றம் சாட்டுகையில் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். நல்லா கவனிங்க, பொய் குற்ற அத்தனையும் பொய். அவர் பதிலே பேசல. அது விஸ்டம், அது விஸ்டம். நல்லா கவனி, எங்க அமைதலா இருக்கலாம் அங்கதான் அமைதலா இருக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 28 31. அவர் வஸ்திரங்களை கரற்றி சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவன் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போறாங்க. 38வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தெய்வாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். எல்லாம் நிந்திக்கிறான், பரியாசம் பண்றான், முகத்துல துப்புறான், அடிக்கிறான், முள்முடி வைக்கிறான், உபத்திரவான், வேதனைக்கு மேல வேதனை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே, அதான் விஸ்டம். In the midst of suffering, he asked forgiveness. அவர் இருதயத்தில் கோபம் இல்லை, ஆவேசம் இல்லை, அவர் வாயில இருந்து சாபம் வரல, மாறாக பிதாவே இவர்களை மன்னியா. அதுக்கு தானே வந்தாரு, அதுக்கு தான் வந்தார். தேவனே உடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்னு சொல்லி வந்தார். எதற்காக? மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் எழுதியிருக்குது. அவங்க பாவங்களை மன்னிக்க சொல்லி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். விஷ்டம். அது என்ன விஷ்டம் யாருக்கு தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம்
29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடுகிறது. பிதாவுக்கு பிரியமானது என்னதான்? யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பாவம் இல்லாதவர், பரிசுத்தமானவர், தேவனுடைய சித்தம் அதுதானே. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனமும் 7வது வசனமும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அடைத்திருக்கிறார். அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்? அந்த பரிசுத்தம் அவர் இருதயத்தில் கரதிர கூட கிடையாது, கசப்பு கிடையாது, கோபம் கிடையாது. அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தை தான், பிதாவே இவர்களை மன்னியா, தாங்கள் செய்கிறது என்னது அறியாதிருக்கிறார். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான். சிலுவையில் அறைஞ்ச 100க்கு அதிபதி சொல்றான், நிரூபிச்சாரு, நீதிமான்கிறத நிரூபிச்சாரியா சிலுவையில். மார்க் 16:19. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். பரலோகத்துக்கு போனாரே, அவருக்கு என்ன வரவேற்பு இருந்தது தெரியுமா? இந்த சிலுவையின் பாட முடிச்சிட்டு உயிர் தெழுந்து 40 நாள் அவர்களோடு சஞ்சரித்து மேலே போயிட்டார். அங்க அவருக்கு என்ன வரவேற்பு தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 21வது சங்கீதம் 3வது 6வது வசனங்கள். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவருடைய சிரசில் சாதாரண கிரீடம் இல்ல, பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அவர் நித்திய ஆசீர்வாதம், உடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறேன். நம்மளையும் அங்கதான் கொண்டு போய் விரும்புறாரு. வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நல்ல கவனிங்க ஐயா, ஜெயம் கொண்டேன்னு சொன்னாரே, உலகத்தை ஜெயித்தார், உலகத்தின் அதிபதியை ஜெயித்தார், அவன் கொண்டு வந்த சோதனையை ஜெயித்தார், அவன் அனுப்பின ஆட்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை கொடுத்து ஜெயித்தார். அவன் கொடுத்த அத்தனை உபத்திரவத்திலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவனை ஜெயித்தார். இது அத்தனையும் ஞானத்தில் ஜெயித்தார். அந்த ஞானம் நம்ம எல்லாருக்கும் வேணும்.
ஜாஃப்ரி ஊழியங்களில் இயேசு கிறிஸ்து செய்த பல அற்புதங்களில் தேவநாம மகிமைக்காக ஒரு சிலவற்றை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைதட்டி மந்திர சூனியம் செய்வன கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடலாம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடு சாபங்கள் பரவோடு துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடலாம். உந்தன் வல்லமை உங்க வல்லமை உங்க வல்லமை உங்க வல்லமை. சாத்தானை சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவா. சாத்தானை சதிகளா துதியின் ஆயுதம் உந்தன் வல்லமை உங்க வல்லமை உங்க வல்லமை உங்க வல்லமை. இயேசப்பா உங்க நாமத்தில். எங்கிருந்துமா வரீங்க? திண்டிவனத்துலேருந்து வரோம். திண்டிவனமா? என்ன பிரச்சனையோடு வந்தீங்க? கால் வீங்கி போகுது, அப்புறம் திரும்பி வாங்குது, திரும்பி வீங்குது. இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ எப்படி இருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லை, நீ நடந்து போங்க பார்ப்போம். அப்படி நடந்து போங்க. இயேசு அற்புதம் செய்கிறார் ஐயா. இது அற்புதத்தின் நேரம், இது விடுதலை நேரம். எங்க மந்திர ஆவி இருக்கிற, எங்க சூனியத்தின் ஆவி இருக்கிற, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்து நிற்கிறேன். வெளியில வா. க்ளோரி. டச் டச். ஓடு. அவளை விட்டு நிரந்தரமா ஓடுற. டச். க்ளோரி 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 க்ளோரி. டச். வெளியில வான்னு கட்டளை கொடுக்கிறேன். வெளியில வான்னு கட்டளை கொடுக்கிறேன். க்ளோரி க்ளோரி. இவளை விட்டு நிரந்தரமா வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்க. இவ இயேசுவின் இடத்துல வந்திருக்கிறா. உனக்கு இவ சரீரத்தில் இருக்கிற அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் போ போ. க்ளோரி. உங்க அத்தனை பேருக்கும் என் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்து விட்டார் ஐயா.
என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்துட்டாரையா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க யாருக்காகவும் நான் ஜெபம் பண்ணல, உங்க அத்தனை பேருக்கும் என் இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. என் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விடுதலை ஆயிட்ட, சுகமாயிட்டேன்னு நம்புறீங்க? நல்ல கை வைத்து, நல்ல கை வைத்து. இவங்க யாரும் சுகமானவங்க இல்லை. இவங்க அத்தனை பேரும் பிசாசுல, மாந்திரிகத்தில் விடுதலையானவங்க. இவ்வளவு பேரும் ஸ்டேஜில் வந்து விழுந்து கிடந்தவங்க. அல்லேலூயா. வெளிப்பாடு வந்தவங்க, சுகமானவங்க எல்லாம் கை வைத்துங்க, நல்ல கை வைத்துங்க. வெளிப்பாடு வந்தவங்க, சுகம் பெற்றவங்க அத்தனை பேரும் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 1 மணிக்கு இந்த அற்புத சுகமளிக்கிற விடுதலை கூட்டம் நடக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு நடைபெற்ற சுகமளிக்க விடுதலை ஜெபத்தில் என் ஆண்டவர் விடுதலை கொடுத்தது, சுகம் கொடுத்த மக்கள் தான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சொல்லுமா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 3 நாளாக இந்த கை பயங்கர வலி, மேலே தூக்க முடியல, வேலையை செய்யல. ஒரு பொருள் எடுக்கணும் கூட, என்ன வாட்டர் பாட்டில் தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாமல் ரொம்ப வலியாக இருந்து ஐயா மூலியம் கர்த்தர் இப்போ வெளிப்பாடு கொடுத்துரு. அந்த யாரோ ஒரு நபர் இருக்கிறீங்க, யாரோ ஒரு நபர் இருக்கிறீங்க. உன் கையை உன்னால் தூக்க முடியாத அளவுக்கு உன் கையில் ஒரு வலி இருக்கிறது. இப்போ கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. இப்போ கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஓ ரமா ஷபோ உறுதியா. அந்த வலியை சுத்தமாக கிடையாது. ரைசலாடி இந்த கை தூக்க முடியல, கை தூக்க முடியாது. உடம்பு அப்படியே இதுவாயிடுச்சு, நல்லா முடியல. ஆட்டோ வந்து மோதிச்சு, விழுந்துட்டேன். அதான் சொன்னேன், இருதய வியாதி இல்லை, நெஞ்சு வலின்னு சொன்னேன். மார்பில் இருதயத்தில் இல்லை, இருதயத்தில் இல்லை, மார்பில் வலி உள்ள ஒரு நபர் இங்கே இருக்கிற. நீ கையை உயர்த்தின உடனே உனக்கு சுகமாயிருச்சுது. இப்போ இல்லை, இப்போ இல்லையா? இப்போ கை இப்போ கொஞ்சம் நல்ல தூக்கம். இயேசுக்கு மகிமை உண்டாகட்டியா, என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நைட்டே வந்து ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கி நைட்டில் ஆனால் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஜெபம் பண்ணும்போதே சொல்லிட்டேன், நாளைக்கு சபைக்கு போனவொடனே ஐயா மூலியமாக ஏசப்பா நீங்கள் இந்த வயிறு வலியை குறித்து நீ எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தோடு ஜெபம் பண்ணேன். அதே போல் ஐயா வந்து நைட்டு நான் ஜெபம் பண்ண போல இப்போ ஐயா மூலியமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வயத்தில் பிரச்சனை உள்ள ஒரு நபர் இருக்கிற, வயத்தில் பிரச்சனை உள்ள ஒரு நபர் இருக்கிற. உன் வயத்தில் அடிக்கடி ஒரு வலி வருகிறது, ஒரு வலி வருகிறது. அந்த வலி வரும்பொழுது வயத்தை பிடிச்சி இழுக்கிறது. இப்போ கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. உங்களுக்கு வயத்தில் என்ன பிரச்சனை? என் வயிற்றில் வந்து ஒரு 10 ஸ்கேன் கிட்ட எடுத்திருக்கேன். குடல் இறங்கியிருக்கு, கர்ப்பப்பை வீக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஸ்கேன் எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக போய் ஸ்கேன் எடுத்தேன். ஸ்கேன் எடுத்தோடனே குடல் எதுவும் இறக்கல, நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா வயிறு மட்டும் வலிச்சிட்டே இருக்கு. வயிறு வலிக்கும். வலிக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரியே அது ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு வலிக்கும். அதை வந்து நீங்கள் அப்படியே ஆண்டவர் சொன்ன, நான் ஜெபம் பண்ணக்குள்ளே நீங்கள் ஐயா மூலியமாக வெளிப்படுத்துங்கன்னு சொன்னேன். அப்படியே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என் ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. உன் வயத்தில் பிரச்சனை இருக்கு, வலிக்கும், வயிறு பிடிச்சி இழுக்கும். அப்படியே இந்த சகோதரிக்கு இருந்திருக்கு, இப்போ இல்லை. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும். க்ளோரி டு ஜீசஸ். ரொம்ப வருத்தப்பட்டேன்பா. மந்திரம் செஞ்சு அது ரொம்ப பாதிச்சுது. அதை குறித்து ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்பா இன்னைக்கு வெளிப்படுத்தி சொல்லணும் ஆண்டவர் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சொன்னீங்க. ஒரு நபர் இருக்கிற இங்கே ஒரு நபர் இருக்கிற, உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரம் செஞ்சு இருக்கிறபடியினால் எப்போ பார்த்தாலும் உனக்கு ஒரு மரண பயம் இருக்கிறது. உனக்கு ஒரு மரண பயம் இருக்கிறது. மாந்திரிகம் செய்ததுனால ஒரு மரண பயம் இருக்கிறது. இப்போ அந்த மாந்திரிகம் அழிகிறது. இன்னொரு வெளிப்பாடு, நீ எதையோ இழந்துட்ட, அதை இன்னைக்கு பெற போற. இங்கே ஒரு நபர் இருக்கிற, நீ இழந்து போன ஒரு பொருள் நல்ல கண்ணி, நீ இழந்து போன ஒரு பொருளை
திரும்ப பெறுகிற கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த வருஷம் வாக்கு கொடுத்தா நீ இழந்ததை ரெட்டிப்பாய் தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின்படின்னு ஆண்டவர் சொன்னால் நீ இழந்ததை கண்டிப்பா பெறுவேன். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டையா. Glory to Jesus. Actually, I had tonsillitis, frequent attack tonsillitis. Now the pain is not there. It's gone. Tonsils. Tonsils, frequent tonsils. How long you have been suffering? Maybe 3-4 years. Now it's little reduced. There is no pain. Swelling also? Yes, swelling here. Oh, but now it is not there. Not there. Thank you. டான்சில்ஸ் வியாதியிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.